தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அட்வர்ப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அட்வர்ப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். அட்வர்ப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது. ஹவு ஷுர் ஆர் யூ, நம்ம அந்த ஆன்சர் எவ்வளவு ஷுவராக நம்மளுக்கு தெரியும், அது எவ்வளவு கண்டிப்பாக நடக்கும் நடக்காது அப்படிங்கிற ஆன்சர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். சடன்லி, கிளியர்லி, டெஃபினெட்லி, மேபி, பாசிபிளி, ஆப்வியஸ்லி, ப்ராபபிளி அண்ட் டவுட்டபிளி, அப்சல்யூட்லி, லைக்லி, அன்லைக்லி, இம்ப்ராப்பர்லி, டவுட்ஃபுல்லி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலே அது அட்வர்ப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இது எங்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமும் மெயின் வெர்புக்கு முன்னாடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டெஃபினெட்லி அக்ரி வித் யூ. இல்லை, ஐங்கிறது சப்ஜெக்ட், அக்ரிங்கிறது மெயின் வெர்ப். ஸோ சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் வெர்ப்புக்கும் நடுவில் தான் இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இது பி ஃபார்ம் வெர்ப்க்கு அப்புறம் வரும். பி ஃபார்ம் வெர்ப்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருக்கோம். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இப்படி வர எல்லாமே பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான். ஹீ இஸ் சடன்லி த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவன் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னும் எங்கே வரும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸோட பிகினிங்கில் மேபி இட் ஓன்ட் ரெயின், மழை வரும் வராமலும் இருக்கலாம், நம்மளுக்கு அது கன்ஃபார்மாக தெரியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசுகிறதுக்காக மேபி சொல்கிறோம். மேபி மீன்ஸ் வரும் வராது. இப்போ நம்ம அட்வர்ப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணும்போதே நம்ம மாடல்ஸை இதோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மாடல்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். மே, மைட், மஸ்ட், கேன், குட். இது எப்போயுமே டிஃப்ரெண்ட். இது அட்வர்ப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஃப்ரெண்ட். இதை ஈஸியாக நம்ம மெமரி பண்ணிக்கிறோன்னா, அட்வர்ப் அப்படின்னாலே எல்ஒயில் முடியுங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்கும் எல்ஒயில் அந்த வேர்ட்ஸ் முடியும். நம்ம ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இதில் இன்னும் என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம். அதாவது 100% நடக்கும் அப்படின்னா என்னங்கிறதுலேருந்து 0 வரைக்கும். அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.